மொரட்டுத்தனமா சாஃப்டா தள்ளி விட்டது, ஆக்சிடென்ட்டே ஆகாம கீழே விழுந்தது, ஆபரேஷன் பண்ணும்போது கண் அசைக்கிறது, இப்படி காமெடியான கோளாறான மிஸ்டேக்ஸ்களை நேர்கொண்ட பார்வை படத்துல இருந்து பார்க்க போறோம். இவரோட கையில ரத்தம் அவ்வளவு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது காஞ்சி போச்சு போல புதுசா ஊத்தி விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் விரல்ல ரத்தமே இல்ல. நக்கிட்டாரோ? bloody sweet. ஏன்பா அந்த கையில நக்கினவர் இந்த கையில நக்க கூடாதா? ஏன் கண்ணுக்கு பக்கத்துல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணு அசைக்கிறாரு அவரு. ஆபரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்துலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அனஸ்தீஷியா கொடுத்தா கண்ணு எப்படி அசையும்? போலி டாக்டர் போல. எல்லாம் ஒன்னால அட காதை கவனிங்களேன். இவங்க ஜாக்கிங் பண்ணும்போது ஹெட்செட்டு மேல் நோக்கி போகுது, ஆனா சடனா நிற்கும் போது அது கீழ் நோக்கி தான் இருக்கு ஹெட்செட்டு. டாய் ஸ்டோரி படத்துல பொம்மைங்களுக்கு உயிர் வந்த மாதிரி பஞ்சாங்கத்துக்கு உயிர் வந்துருச்சு போல. ஹவுஸ் ஓனர் வீட்டில் பஞ்சாங்கம் இந்த டேபிளுக்கு உள்ளதான் இருக்கு, நல்லா பாருங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அது கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி இருக்கு. மக்களே, உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. இப்ப நீங்களே மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க. மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். முட்டையை பண்ணுவாங்க பாயிலு, நீ பார்க்க வேண்டியது மொபைலு. மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பரு, கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ஆன்சரை நான் வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நார்மலாக மிஸ்டேக்கை பார்ப்போம். மக்களே, இந்த மிஸ்டேக் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வார்னிங்கு. நான் சொல்கிறத மட்டும்தான் பார்க்கணும். கண்டதையும் பார்த்து கண்ணுக்கு எடுத்துக்கிட்டா கம்பெனி பொறுப்பில் பார்த்துக்கோங்க. தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் ஐம் ஜென்டில்மேன். என்ன போலாமா? சரி போவோம். இவங்க கழுத்தில் இருக்கிற வியர்வியை பாருங்க, வி ஷேப்பில் தான் இருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே ஒரு செகண்ட் கூட ஆகியிருக்காது. வி ஷேப்பில் இல்லாமல் ரவுண்டு ஷேப்பில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட்டில் அவங்களோட ஹெட்செட்டு சிக்கல் ஆகியிருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே ஹெட்செட்டு சிக்கல் இல்லாமல் நீட்டாக இருக்கு. சிக்கலை சரி பண்ணுறதுக்கே சில செகண்ட் ஆகியிருக்கணும்ல. ஹவுஸ் ஓனரை ஆக்சிடென்ட் பண்ணி கீழே விழ வச்சு பயமுறுத்தணும், இதான் சீன் சீக்வன்ஸ். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த வண்டிக்காரன் ஹவுஸ் ஓனரை இடிக்கவே இல்லை. நல்லா பாருங்களேன், இடிக்காமே கீழே விட்டாருன்னு புரியும். இவ்வளவு ஈஸியா ஒரு மிஸ்டேக் மாட்டோம்னு நான் எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு உட்கார்ற இடத்துக்கு பின்னாடியும் முன்னாடியும் ஒட்டி இருக்கிறத கவனிங்களேன். அடுத்த ஷாட்ல அந்த பொண்ணு உட்கார்ந்த உடனே ஒட்டினது மாறி இருக்கும். ஷாட்டை மாற்றி காட்டும்போது கிளியராக வித்தியாசம் தெரியுது. பேட் எடிட்டிங். இதை பாருங்களேன், காமெடியான மிஸ்டேக்கு. வில்லன் கார்லேருந்து அந்த பொண்ணை மொரட்டுத்தனமாக தள்ளி விட்றான். ஆனால் அந்த பொண்ணு ரோட்டில் விழும்போது சேஃபாக ஜம்ப் பண்ணி விழுது. அட, அஜித் இந்த படத்தில் மேஜிக்லாம் பண்ணுவார் போல. ஃபைட்டரு லைட்டில் விழுந்துட்டாரு. அந்த லைட்டு அன்ஈவனாக உடஞ்சிருக்கு. எட்ஜஸில் மேடு பள்ளமாக இருக்குது. ஆனால் சில செகண்ட் கழிச்சு அதே லைட்டு ஈவனாக உடஞ்சிருக்கு, மேடு பள்ளம்லாம் இல்லாமல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அஜித் பெண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறத பாருங்க. ஆள் காட்டி விரலையும் கட்ட விரலையும் தான் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அடுத்த ஷாட்ல மிடில் ஃபிங்கருக்கும் ஆள் காட்டி விரலுக்கும் நடுவில் பிடிச்சிட்டு இருக்காரு. மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன். இந்த மிஸ்டேக் நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்க. கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். ஒலிம்பிக்ஸ் பந்தயம்னா நல்லா ஓடு, நீ பார்க்க வேண்டியது ரோடு. ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பரு, கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ஆன்சர் நான் வீடியோட எண்டில் சொல்றேன். இப்போ நம்ம நார்மலாக மிஸ்டேக்ஸை பார்ப்போம். நீங்க ஆமா வேகத்தில் போற மனுஷங்களை பார்த்துருக்கீங்களா? அது நம்ம ஹீரோயின் தான். இவங்க எழுதுக்கும் போது கட்டிலில் ஷேடோ எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல எட்ஜில் இருக்கு. கொஞ்சம் தான் நடந்து போயிருப்பாங்க, ஆனால் அந்த மிடில் வரைக்கும் ஷேடோ வருது. இந்த ஒரு ஷாட்டில் டேபிளில் இந்த இது இருக்கா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஷாட்டில் அது இருந்திருக்காது. இதில் நல்லா பாருங்கள், இருக்காது. ஆனால் அடுத்த ஷாட்டில் வந்திருக்கும். ஆனால் பாருங்களா, 10 நிமிஷத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காத்திட்டாங்க. மெயின் பொண்ணு கூண்டுல நின்று விஷயத்த சொல்லும் போது பேக்ரவுண்ட்ல பாருங்களேன், இவங்க பிங்க் கலர் சாரி போட்டிருக்காங்க, ஓகேவா? அதே நாள்ல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், வேற ஒரு பொண்ணு வர வச்சு கேள்வி கேட்கும்போது அதே பொம்பளை ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு இருக்கு. பிங்க் கலர்ல இருந்து எப்படி ப்ளூ கலர் ஆச்சு? இதெல்லாம் ஈஸியான மிஸ்டேக்கு, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஷாலை கவனிங்களேன். ஷால் இப்போ எப்படி இருக்கு, அடுத்த ஷாட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற மாதிரி இருக்கா? இதுல நேஷனல் பிளாக பாருங்களேன்.
அடுத்த ஷாட்டில் இது மாறி இருக்கும். இது 2 ஷாட்டையும் ஒன்றா பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ 2 ஷாட்டையும் ஒன்றா காட்டுறேன். நேஷ்னல் ஃப்ளாகு எங்கே பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன். அதே சீனில் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பென் ஸ்டாண்டும் இங்க் பாட்டிலும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதோ பாருங்கள், இங்கே இருந்த பென் ஸ்டாண்டும் இங்க் பாட்டிலும் இப்போ இங்கே இருக்குது. மக்களே, இப்போ உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு, இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். பொண்ணுங்க கண்ணில் வைப்பாங்க மையி, நீ பார்க்க வேண்டியது கையி. இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிங்களா? சரி, நம்ம அடுத்தடுத்து மிஸ்டேக்ஸை பார்த்துட்டு இதோட ஆன்சரை பார்ப்போம். அஜித் ஒரு ஃபைட் பண்ணவருங்க. அந்த ஃபைட் ஃபுல்லாகவே நிறைய மிஸ்டேக் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஜிக் மிஸ்டேக்ஸை பார்த்துடலாம். ஜூனியர் பாலையா பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்ட்டு 2வது முறை கால் பண்ணும்போது அதே போலீஸ்க்கு கால் போகுது. டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் கால் பண்ணும்போதும் அவங்களுக்கே போகாது. யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த ஆப்ரேட்டருக்கு தான் போகும். ஆனால் இங்கே மட்டும் அதே போலீஸ்க்கு போகுது. அஜித் ஒருத்தரை வண்டிக்கு முன்னாடி கட்டி போட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறாரு. ரவுடி பண்ணால் ஓகே, அவன் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறான். போலீஸ் வந்தால் ஓடி ஒளிஞ்சுக்குவான். லாயராக இருக்கிற அஜித் எப்படி இப்படி பண்ண முடியும்? ஈவன் பிரைம் மினிஸ்டரே இது மாதிரி பண்ணால் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவரை மட்டும் இப்படி விட்டு வச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க அஜித் போகும்போது அவருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி லைன்லாம் நிற்கிறாங்க. அஜித் கவர்மெண்ட்ல என்ன போஸ்டிங்ல இருக்கிறாரு? என்ன அத்தாரிட்டிக்காக போலீஸ் அவருக்கு மரியாதை தராங்க? லாஜிக்கே இல்லையே. கோர்ட்ல வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜட்ஜி அஜித் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஆனா அஜித் அவரோட கேள்வியை கண்டுக்காம அந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உண்மையில இது மாதிரி நடந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அஜித்தோட மாச காட்ட அன்ரியாலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடியே கோவமா பேசிட்டு இருக்காரு. ஜட்ஜும் அவர் பேசுறத சைலண்டா கேட்டுட்டு இருக்காரு. படத்துல போலீஸுக்கு தான் மரியாதை இல்லைன்னா ஜட்ஜுக்குமா மரியாதை இல்ல? இந்த ஷாட்ல இவங்களோட தலைமுடியை பாருங்களேன். அவங்க தலைமுடி பில்லோட எட்ஜஸை கவர் பண்ணல. ஆனா அடுத்த ஷாட்ல கவர் பண்ணிருக்கு. சரி, தலையை அசைச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த ஷாட்ல அவங்க தலைமுடி தலகாணியோட எட்ஜஸை கவர் பண்ணி இல்லை. ஆங்கிளை மாற்றி மாற்றி காட்டும்போது நிறைய மிஸ்டேக் வரும். இந்த ஷாட்ல அஜித் ஷேடோக்குள்ளே போகிறாரு, காலை வச்சிட்டாரு. ஆனால் அடுத்த ஷாட்ல அந்த ஷேடோவுக்கும் அவருக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும். மக்களே, இப்போ உங்களுக்கு கடைசி சேலஞ்சு, இந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்க. மிஸ்டேக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். கடையில் விற்கும் பின்னு, நீ பார்க்க வேண்டியது பெண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆன்சரை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மற்ற மிஸ்டேக்ஸை பார்த்துருவோம். ஒரு ஃபைட் சீன் ஃபுல்லாக அஜித் அடிக்கிறது ஆளுங்க மேலே பட்டே இருக்காது. ஆனால் போத்துன்னு விழுவாங்க. இதில் அஜித் அடிக்கிறாரா? ஸ்லோ மோஷனில் பாருங்கள், படாது. அப்படியே கண்டினியூஸாக காலில் அடிப்பார். ஆனால் அது காலில் பட்டிருக்காது. அஜித் அடிக்கிறாரா? ஆனால் அவர் மேலே பட்டிருக்காது. வாயில ரத்தம் வர மாதிரி அடிப்பாரு. ஆனா அது அவர் மேல பட்டே இருக்காது. வாயில என்ன துப்பியிருப்பாரு? வெத்தலை பாக்கு போட்டு துப்புறாரோ? அஜித் அடிக்கிறாரா? அவர் மேல பட்டிருக்காது. இதுல அஜித் குத்துறாரா? அவர் மேல பட்டிருக்காது. அஜித் தலையில முட்டுறாரா? ஆனா அவர் மேல படல. இதுலயும் குத்துறாரா? அவர் மேல பட்டிருக்காது. இதுலயும் அஜித் குத்துறாரு. ஆனா அவர் மேல பட்டிருக்காது. மக்களே, உங்களுக்கு சேலஞ்சஸை கொடுத்துருந்தோம் இல்லையா? அதோட ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு பாயிலு மொபைலு. அந்த சிக்கிம் பொண்ணோட மொபைலுக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் 11:08 மணிக்கு தான் வரும். அப்போவே தான் அந்த மெசேஜை எடுத்து பார்க்கும். ஆனால் அந்த மெசேஜ் வந்து 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆச்சுன்னு காட்டும். 2 மினிட்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஆக்சுவலாக ஜஸ்ட் நவ் அப்படி தானே காட்டியிருக்கணும். அதான் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. நாளையிலேருந்து வேற கம்பெனி பார்க்க. ரெண்டாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு ஓடு ரோடு. படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த காரு ஒரு ரோட்டில் நிற்கும். அந்த ரோடு நிற்கிற இடம் அடுத்த ஷாட்டில் மாறி இருக்கும். 2 ஷாட்லேயும் அந்த ரோட்டில் இருக்கிற லைனை கவனிங்களேன், உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். மூணாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு மையி கையி.
தூங்குற பொண்ணோட கை மாறி மாறி அசைஞ்சிருக்கு. இந்த ஷாட்டில் கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஷாட்டில் கை வேற மாதிரி இருக்கு. சரிப்பா தூக்கத்தில் அசைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அடுத்த ஷாட்டில் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கை பொசிஷன் இருக்கு. 4வது சேலஞ்சுக்கான ஆன்சரு பின்னு பென்னு. பென் ஸ்டாண்டில் இருக்கிற ப்ளூ கலர் பென் பாருங்க, இந்த இடத்துல தான் இருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்டில் காட்டும்போது இந்த இடத்துல இருக்கு. டாய் ஸ்டோரி படத்தில் வர மாதிரி பெண்ணுக்கு உயிர் வந்துடுச்சா? என்னடா குழப்புறா? என்ன சார் இது கூட புரியலையா? பா 37 மிஸ்டேக்ஸை பார்த்துருக்கீங்க, சூப்பருங்க நீங்கள். லக்கி பாஸ்கர் படத்தோட மிஸ்டேக்ஸும் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க.